அந்த சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்திற்கு அழகான பொருள் இருக்க தாங்கள் இப்படி ஒரு தவறான விளக்கத்தை கூற வேண்டுமா? குருநாதா, தங்களைப் போன்ற ஒரு மகாத்மாவின் திருவாயிலிருந்து இப்படி ஒரு பொருத்தமற்ற விளக்கம் வந்ததைக் கேட்டு அடியேனின் மனம் மிகவும் துன்புறுகிறது. அனைத்து கல்யாண குணங்களையும் பெற்று உலக அழகுக்கெல்லாம் பிறப்பிடமாகவும் நிதியாகவும் உள்ள பகவானின் திருக்கண்களை குரங்கின் ஆசன வாயுடன் ஒப்பிடுவது எவ்வளவு பெரிய பாவம்! தங்களைப் போன்ற ஒரு அறிவாளியின் வாயிலிருந்து இப்படி ஒரு விளக்கத்தை அடியேன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உன் அதிக பிரசங்கித்தனத்தை என்னிடமே காட்டுவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இங்குள்ளவர்கள் அனைவரும், ஏன் உன் தம்பி கோவிந்தன் உட்பட அனைவரும் என் விளக்கங்களை விருப்பமுடன் கேட்டுக்கொண்டிருக்க உனக்கு மட்டும் இதில் உடன்பாடு இல்லையோ? நீ ஒரு சம்பிரதாய பித்தன். அதை தாண்டி ஒரு விளக்கத்தை உன் மனது ஏற்க மறுக்கிறதோ? உன் சித்தாந்தம் என் ஞானத்தை விட பெரியதோ? என் விளக்கத்தை அப்படியே ஏற்கும் ஒரு பரந்த மனப்பான்மை உன்னிடம் இல்லை. ஆனால் கோவிந்தனையும் மற்றவர்களையும் பார், அவர்களின் மனது விசாலமானது. அதனால் என் விளக்கங்களும் தத்துவங்களும் அவர்களை ஆக்ரஷிக்கிறது, ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறது. ஆனால் நீ என்னை எதிர்த்து ஒரு விளக்கத்தை கொடுக்க முயல்கிறாய். சுவாமி, அப்படி இல்லை. தங்களை எதிர்க்க அடியேன் யார்? சரி குருதேவா, இந்த விஷயத்தை இப்படியே விட்டு விடுவோம். எப்படி விட முடியும்? நான் கூறிய விளக்கத்தை தவறு என்று சொன்ன நீ சரியான விளக்கத்தை சொல்லியே ஆக வேண்டும். என்னிடம் பயிலும் மாணவனான நீ என்னை விட ஞானத்தில் உயர்ந்தவன் என்று நிரூபிக்க வேண்டும். இந்த யாதவ பிரகாசனின் பொருளுரைக்கு எதிராக வாதம் செய்ய வேண்டும். முடியுமா உன்னால்? ஏன் அமைதியாகிவிட்டாய்? அப்படி என்றால் உன்னால் என் விளக்கத்தை மறுத்து எதிர்வாதம் செய்ய முடியாது என்றுதானே பொருள்? மாணவர்களே, ராமானுஜனின் வார்த்தையை ஏற்க வேண்டாம். அது அர்த்தமற்றது. இந்த ஸ்லோகத்திற்கு நான் சொன்ன சிறந்த அர்த்தத்தை தவிர வேறு அர்த்தமே இல்லை. இருக்கிறது சுவாமி. தங்கள் ஆசியால் அந்த வாக்கியத்தின் உண்மையான பொருளை விளக்குகிறேன். கப்யாசம் என்பதை கம் பிவதி என்று பிரித்து பார்க்க வேண்டும். கம் என்றால் குளிர்ந்த நீர், பிவதி என்றால் பருகுதல். குளிர்ந்த நீரை தன் வெப்பத்தால் பருகுவதால் சூரியனுக்கு கபி என்றும் ஒரு பொருள் உள்ளது. அடுத்தது ஆசம். அஸ் என்பது மலர்தல் என்ற பொருளை குறிக்கும். ஆச என்றால் மலர்ந்தது என்று பொருள். ஆகவே கப்யாசம் என்றால் சூரியனால் மலர்ந்தது என்று பொருள். ஆசம் உபவேசரே என்ற தூதுபாடப்பிடி சூரியனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கமலம், அதாவது தாமரையைப் போல் என்று பொருள். அதன்படி நிறைய ஜலமுள்ள தடாகத்தில் தண்டு பெருத்ததால் சூரிய கிரணத்தால் மலர்ந்ததால் சிவந்த தாமரை மலர் போன்ற சிவந்த திருக்கண்களை உடையவன் அந்த பகவான் என்ற உயர்ந்த அர்த்தத்தைத்தான் இந்த ஸ்லோகத்திற்கு பொருள் கொள்ள வேண்டுமே தவிர தாழ்ந்த குரங்கின் பின் ஆசன பகுதியை எல்லாம் பகவானோடு ஒப்பிட்டு தரக்குறைவாக பொருள் போதிக்க கூடாது சுவாமி. இதற்கு தங்களின் கருத்து என்ன குருதேவா? அனைவரும் போகலாம். குருதேவா, அனைவரையும் இங்கிருந்து போகச் சொன்னேன். உனக்கு மட்டும் தனியாக சொல்ல வேண்டுமா? எண்ணெய் தேய்த்து உடல் உஷ்ணத்தை குறைக்க வேண்டாமா குருதேவா? குளிர்ந்து விட்டேன், நன்கு குளிர்ந்து விட்டேன். போ.
ஜெயராமா, நீ என்ன சொல்கிறாய்? உனக்கு என்ன தோன்றுகிறது? காலையில் இருந்தே கேட்டுவிட்டேன். முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார். அதற்காக நாம் சும்மா இருக்க முடியுமா? அவரை சம்மதிக்க வைக்க வேண்டாமா? நரசிம்மா, நான் தான் கூறிவிட்டேனே, என்னால் முடியாது, என்னால் முடியவே முடியாது. அப்படி சொல்லாதீர்கள். எல்லோரும் பார்த்துவிட்டு வந்து விட்டார்கள். நீங்கள் மட்டும் இப்படி பிடிவாதம் பிடித்தால் அது நன்றாக இருக்காது. இல்லை கண்ணாயிரம், சின்ன எஜமானரை இந்த நிலையில் பார்க்கும் திராணி எனக்கு இல்லை. எல்லா விஷயங்களிலும் நான் தான் முன்னிற்பேன். ஆனால் நோய்வாய்ப்பட்டிருக்கும் அவரை என்னால் முடியாது, என்னால் பார்க்கவே முடியாது. அங்கேயே அழுது விடுவேன். அதை பார்த்து மற்றவர்களும் வருத்தப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். அந்த வேதனையை அவர்களுக்கு கொடுக்க விரும்பவில்லை. இருந்தாலும் எப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்தவர் அவர்! எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தவர். நம் எஜமானி அம்மா எத்தனை நல்லவர்கள்! அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நான் பெருமாளிடம் இன்று காலை வேண்டிக் கொண்டேன். பெருமாளே, அந்த நோயை எனக்கு கொடுத்து விடு, என் எஜமானரை விட்டுவிடு என்று. அந்த பெருமாள் கருணையற்றவன். எப்படித்தான் அவனை கருணாமூர்த்தி என்று சொல்கிறார்களோ! தெய்வத்தை நிந்திக்காதீர்கள் நரசிம்மன். நம்பிக்கையும் இழக்காதீர்கள். சின்ன எஜமான் நிச்சயமாக பரிபூர்ண குணமடைந்து விடுவார். எங்கள் வேண்டுதல் வீண் போகாது. காஞ்சி மாநகரை சுற்றியுள்ள எல்லா கோயில்களிலும் சின்ன எஜமானர் பெயரில் அர்ச்சனைக்கும் ஆராதனைக்கும் ஏற்பாடு செய்துள்ளோம். நம் பண்ணையில் பணிபுரியும் ராகவன் திருமலைக்கு சென்றிருக்கிறான். அங்கும் ஆராதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர சுதர்சன ஹோமம், தன்வந்திரி யாகம், புஷ்கர யாகம், இன்னும் பல ஹோமங்களுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் நடத்தி முடிப்பதற்குள் சின்ன எஜமான் பிழைத்து எழுந்து கொண்டு விடுவார். ஜெயராமா, கண்ணாயிரம், கணக்கு பிள்ளையும் நாலூரானும் வருகிறார்கள். போங்கள், போய் உங்கள் வேலையை கவனியுங்கள். அவர் இங்கு வந்து ஏதாவது சொல்ல போக, நான் இப்போது இருக்கும் மனநிலையில் ஏதாவது பேசி அது விதண்டாவாதத்தில் தான் முடியும். போங்கள். நில்லுங்கள். எல்லோரும் எங்கே போகிறீர்கள்? வேண்டாம் ஐயா, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கிறோம். இல்லை என்றால் நீங்கள் ஏதாவது குறை சொல்வீர்கள். ஜெயராமா, நான் கண்டிப்பானவன்தான். ஆனால் மனிதாபிமானமற்றவன் இல்லை. எனக்கு இருக்கும் வேதனையை விட உங்கள் எல்லோர் வேதனையும் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் வருடக்கணக்காக நீங்கள் இங்கே பணிபுரிகிறீர்கள். என்ன நரசிம்மா, நீ போய் சின்ன எஜமானரை பார்க்கவில்லையா? மிகவும் வருத்தப்பட்டார். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? அதைவிட அதிக வருத்தத்தில் நான் இருக்கிறேன். மருத்துவர் என்ன சொன்னார்? எல்லா விதமான பரிசோதனைகளையும் செய்த மருத்துவரால் தீர்மானமாக எதையும் சொல்ல முடியவில்லை. சின்ன எஜமானருக்கு எந்த ரோகம் பீடித்திருக்கிறது என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால்தான் அசலூரிலிருந்து வேறொரு மருத்துவரை அழைத்திருக்கிறோம். கணக்கு பிள்ளை, அம்மா, மருத்துவர் ஒரு புதிய மருந்து எழுதி கொடுத்துள்ளார். அதை வாங்கி வர முடியுமா? இதோ உடனே போய் வாங்கி வருகிறேன். என்ன நரசிம்மா, சின்ன எஜமானர் மீது உனக்கு என்ன கோபம்? அவரை நீ வந்து பார்க்கவே இல்லையே. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். அது கோபத்தினால் அல்ல. எப்படி காற்றில்லாமல் நாம் வாழ முடியாதோ, நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாதோ, உணவில்லாமல் எப்படி நாம் வாழ முடியாதோ, அதே போல் சின்ன எஜமான ஆரோக்கியமாக இல்லாமல் இருந்தால் என்னால் வாழ முடியாது, என்னால் வாழ முடியாது. நரசிம்மா, நான் என்ன கேட்டு விட்டேன்? நீ ஏன் அழுகிறாய்? இல்லை, இல்லை எஜமானி அம்மா, இப்பொழுதுதான் இவர்களிடம் இதை சொல்லிக் கொண்டிருந்தேன். சின்ன எஜமானர் படுத்த படுக்கையாக இருக்கும் நிலையில் என்னால் காண முடியாது என்று. சரி சரி, முதலில் அழுகையை நிறுத்து. கண்களை துடைத்துக்கொள். என்ன இது, குழந்தையைப் போல்?
எந்த சோதனையையும் எதிர்கொள்ளும் திடமான மனம் இருக்க வேண்டும். உங்கள் இருவரையும் பார்க்கும்போது நான் எப்படி அவதூறு பேசினேன் என்று நினைவு வரும்போது என் மனம் புழுவாக துடிக்கிறது. உங்கள் நல்ல நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மனதை நோகடித்து விட்டேனே என்று வருந்துகிறேன். இல்லை, அதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. நீயும் எங்களை புரிந்து கொண்டு விட்டாய். நாங்களும் அதை பெரிதுபடுத்தவில்லை. நீதான் எங்களுக்கு இப்பொழுது பக்க பலமாக இருக்க வேண்டும். அதை விட்டு நீங்கள் எல்லோரும் மனதுடைந்து போனால் நான் மேலும் பலகீனமாகி விடுவேன். இவர்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. சங்கடம் வரும்பொழுதுதான் தோள் கொடுக்க வேண்டும், துவண்டு போகக்கூடாது. என்ன நரசிம்மா, புரிந்ததா? சரி, நான் இங்கு உங்களை சந்திக்க வந்தது, நாளை மாலை நமது கோயிலில் சின்ன எஜமானர் பெயரில் ஒரு சிறப்பு அர்ச்சனை நடக்க இருக்கிறது. ஊரில் இருக்கும் அனைவருக்கும் அன்னதானமும் செய்யப்படும். அதில் பண்ணையில் இருக்கும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த பிரார்த்தனை நிச்சயமாக பலனளிக்கும். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? அவசியம் நாங்கள் கலந்து கொள்கிறோம். அதேபோல் நாங்களும் ஒரு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். எஜமானி அம்மா, அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பண்ணையில் வேலை பார்க்கும் அனைவரும் எங்களுக்கு கிடைக்கும் வார ஊதியத்திலிருந்து ஒரு பகுதியை திருமலை கோயிலில் பெருமாளுக்கு காணிக்கையாக செலுத்த இருக்கிறோம். ஓராண்டு காலம் அதை செய்வதாக தீர்மானித்திருக்கிறோம். இவர்கள் அடிப்பிரதட்சணமாக சென்று அதை செலுத்திவிட்டு வருவார்கள். என்ன நரசிம்மா, என்ன சொல்கிறாய்? அது உங்கள் வாழ்வாதாரம். அது எங்கள் வாழ்வாதாரம் என்றால் நீங்கள் எங்கள் ஜீவாதாரம். அதனால் நீங்கள் இதற்கு எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது. உங்கள் எஜமான விசுவாசம் என்னை நெகிழ வைக்கிறது. ஆத்மார்த்தமாக செய்யும் ஒரு செயலை தடுக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் ஒன்று நரசிம்மா, அவசியம் சின்ன எஜமானரை வந்து பார்க்கிறேன். சரி, இப்பொழுது எல்லோரும் அவரவர் வேலையை பார்க்க போகலாம். கப்யாசம் என்பதை கம் பிவதி என்று பிரித்து பார்க்க வேண்டும். கம் என்றால் குளிர்ந்த நீர், பிவதி என்றால் பருகுதல். குளிர்ந்த நீரை தன் வெப்பத்தால் பருகுவதால் சூரியனுக்கு கபி என்றும் ஒரு பொருள் உள்ளது. அடுத்தது ஆசம். அஸ் என்பது மலர்தல் என்ற பொருளை குறிக்கும். ஆச என்றால் மலர்ந்தது என்று பொருள். ஆகவே கப்யாசம் என்றால் சூரியனால் மலர்ந்தது என்று பொருள். சிவந்த தாமரை மலர் போன்ற சிவந்த திருக்கண்களை உடையவன் அந்த பகவான் என்ற உயர்ந்த அர்த்தத்தைத்தான் இந்த ஸ்லோகத்திற்கு பொருள் கொள்ள வேண்டுமே தவிர தாழ்ந்த குரங்கின் பின் ஆசன பகுதியை எல்லாம் பகவானோடு ஒப்பிட்டு தரக்குறைவாக பொருள் போதிக்க கூடாது சுவாமி. குருநாதா, என்ன? சாந்தம் குருநாதா, சாந்தம். இப்படி பார்த்தால் இந்த இடமே பஸ்பமாகி விடாதா? சாந்தமாகுங்கள் குருநாதா, சாந்தம். சாந்தம் எப்படியடா வரும் சாந்தம்? என் சிந்தை குளிரும்படியா சம்பவம் நடந்துள்ளது. ஒரு சிறுவன் என்னை இந்த யாதவ பிரகாசனை எதிர்த்து வாதம் செய்திருக்கிறான். என் கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவித்திருக்கிறான். அதை கேட்டு நான் சாந்தமாக வேண்டுமா? 4 வேதங்களையும் கரைத்து குடித்தவர்களே இந்த யாதவ பிரகாசனை பார்த்தால் நடுங்கி ஒதுங்கி போய்விடுவார்கள். ஆனால் அந்த சிறுவன், என் மாணவன், என்னையே எதிர்க்க துணிந்து விட்டானா? ராமானுஜனுக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? தங்களால் தான் வந்திருக்க வேண்டும். சம்பூர்ணம், என்ன உளறுகிறீர்? உளரவில்லை சுவாமி, உண்மையைத்தான் சொல்கிறேன். கோபப்படாமல் அடியேன் சொல்வதற்கு தயவு செய்து செவிசாய்க்க வேண்டும். பல நேரங்களில் அந்த ராமானுஜனை தலைக்கு மேல் தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடினீர்கள். தாங்கள் அவன் தகுதிக்கு மீறி கொடுத்த சலுகை, அந்தரங்க சேவை இன்று தங்களுக்கு உபத்திரமாக ஆகியிருக்கிறது.
அவனை தங்கள் தலை உச்சியில் வைத்து பூரிக்க அவனோ என்று தங்கள் குரல் வலையை நெறித்து விட்டான். அதானே, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடிப்பது போல் தங்களையே பதம் பார்த்து விட்டானே அந்த ராமானுஜன். அன்றொரு நாள் ராமானுஜன் எனக்கே பாடம் கற்பித்த போது தாங்கள் என்னைத்தான் கண்டித்தீர்கள். ராமானுஜனை ஆகா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளினீர்கள். ஆனால் இன்று அவன் உங்களையே எதிர்த்திருக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் அவனை தாங்கள் வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கவில்லை என்பதுதான். சரியாக சொன்னீர் சம்பூரணம். இடத்தை கொடுத்தால் மடத்தை படிக்க பார்க்கிறானே. புரிகிறது, எனக்கு அனைத்தும் புரிகிறது. வளர்த்த கடா மார்பில் பாய்கிறது. இதுவரை எவரும் இந்த யாதவ பிரகாசனிடம் இப்படி விவாதித்ததில்லை. சித்தாந்த தத்துவ தர்க்கம் என்றால் என்னை விட்டு 10 அடி தள்ளியே நிற்பார்கள். எனக்கு அருகில் நின்று ஒரு விளக்கத்தை கொடுக்கும் துணிச்சல் ஒருவருக்கும் வந்ததில்லை. ஆனால் இந்த ராமானுஜன் நெருங்கி இருக்கிறான். துணிச்சலாய் ஒரு மறு விளக்கமும் கொடுத்திருக்கிறான். ஆனால் ராமானுஜன் இப்படி நடந்ததற்கு நான் காரணம் அல்ல சம்பூர்ணம். இதற்கு பின்னணியில் வேறு ஒரு நபர் மிகவும் பலமாக ராமானுஜனோடு சேர்ந்து செயல்படுகிறார். குருநாதா, தாங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? திருக்கச்சி. திருக்கச்சிதான் அவனுக்கு இப்படி ஒரு துணிச்சலை கொடுத்திருக்க முடியும். அவன்தான் ராமானுஜனுக்கு தனி பாடம் நடத்தியிருக்க வேண்டும். அந்த திருக்கச்சி கொடுக்கும் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தான் பிஞ்சிலே பழுத்த ராமானுஜன் ஆட்டமாய் ஆடுகிறான். நான் இப்போது அடைந்துள்ள தோல்விக்கு காரணம் ராமானுஜன் மட்டுமல்ல, அந்த திருக்கட்சியும் தான். சுவாமி, அடியேனை பொறுத்தருள வேண்டும். தாங்கள் சொன்னதை செயல்படுத்தும் நிலையில் அடியேன் இல்லை. சிவன் கோவில் பிரசாதம் உடம்புக்கு நல்லது. பிறந்த நாள் பரிசுன்னு சொல்லி கோவில வாங்கின உண்டகிட்டே கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்குறீங்களா?